இந்த பிரம்மாண்டமான அதற்கு முக்கியமாக இருந்த நமக்கு இந்த வரைபடம் கிடைக்க இப்படி ஒரு அற்புதமான நம்மளுடைய அம்மனுடைய படம் நாமெல்லாம் பல கோணங்களில் சிந்திச்சு தேடி கொடுத்து அளந்த குமார் அவர்களை இங்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருந்த பிரபாகரனையும் இங்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கு அடுத்தபடியா வரைஞ்சது தீர்வு எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இப்படிதான் இருக்குன்னு சொன்ன எடுத்து கொடுத்த பிரபாகரன் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 1000 ஆண்டுகளுக்கு நமது குடும்பங்களுக்கு அந்த அம்மன் அங்கு போய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த குமார் அவர்கள் என்னுடைய சொந்த செலவிலே நான் வந்து செஞ்சு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த வரைபடம் அவர்களுக்கு செலவு முழுக்க அவரே ஏற்று இந்த வரைபடத்துக்கு முக்கியமாக இருந்து அதை மைசூர்ல கொடுத்து அங்கிருந்து இங்க வாங்கிட்டு வந்திருக்காரு. அவருக்கு இப்பொழுது நமது கோயில் சார்பாக ஒரு மஞ்சள் ஆடைய, ஏன்னா கோயில்ல மஞ்சள் தான், மஞ்சள் ஆடையை அணிவித்து சிறப்பிக்கின்றோம். அனைவரும் ஆரவாரம் செய்து கைத்தட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மஞ்சள் ஆடை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி எத்தனை வருஷம் கட்டுங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி கடைக்காரங்க என்கிட்ட 2 துண்டு கொடுத்தாங்க. கடைசியாக அந்த 2 துண்டு இந்த படம் வரையவங்க தான் இன்னைக்கு எங்கள் ஊரில் இந்த துண்டை யாருக்காவது கொடுன்னு எடுத்து கொடுக்குற இந்த துண்டை அந்த அளவுக்கு அவங்க இந்த கோயிலுக்கு 2 பேரும் உண்மையாக வளர்த்துருக்காங்கன்னா அந்த ஆயா எந்த அளவுக்கு மரியாதையோட இந்த துண்டு இன்னைக்கு என் கைக்கு வரணும். இந்த துண்டை அவங்களுக்கு போட்டுருன்றது இந்த துண்டல்ல இது ஒரு பொன்னாடை, மாரியம்மனுடைய பொன்னாடை. இது ஆயா செஞ்சால் நம்ம அம்மனுக்கு வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. எங்கள் குலதெய்வங்களில் பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி ஒரு படமும் வீட்டில் வைக்கிற மாதிரி ஒரு படமும் செய்யணுங்க. 2 வருஷம், ஏன்னா நாங்கள்லாம் வயசானவங்க, 2 வருஷம் நினைக்கிட்டு அதுக்கப்புறம் போன கும்பாபிஷேகத்தை ரெடி பண்ணணும். போன தடவை கும்பாபிஷேகத்துக்கு இல்லை, இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது உடனே பசங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது பணமோ அவங்க செலவோ அது பொருள். இந்த அம்மனுக்கு ஒருத்தரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளைச்சி அதை அந்த மனசுலேயே பதிய வச்சு அதை செஞ்சு கொண்டு வரணும்னா அவங்க எவ்வளோ இந்த பொத்துமாரி என்ன மேலே என்ன இருந்துடணும். இது எங்கள் ஆயா எல்லாம் நல்லா அருள் புரிஞ்சு அவங்க நல்லா இருக்க ஆயா வேண்டிய ஓம் சக்தி மகா சக்தி. இப்பொழுது இந்த திரைப்படம் வரைஞ்சு கொடுத்த அவருக்கு ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கின்றது. அதை இப்ப சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இந்த வரைபடம் வரைந்த மைசூரை சேர்ந்தவர் அவர். அங்கு கொடுத்து வரைஞ்சு எடுத்து வந்தோம். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, அவங்க குடும்பத்துல 5 தலைமுறையா இந்த படம் வரைகிறதா ஆர்டிஸ்ட். அந்த 5வது தலைமுறையாக இவர் வரைந்து கொடுக்கும் போது இந்த அம்மனுடைய படத்தை வரைஞ்சு முழுசா 4 மாதங்கள் ஆகியது. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 4 மாதங்கள் ஆயிடுச்சு. 4 மாதங்கள் ஆயும் கடைசி நேரத்தில் இது அவசரமாக செய்யப்பட்ட இந்த படம், அந்த படம் வரைந்து முடிந்த அடுத்த நாள் அவருக்கு 2 பெருமாள் படம் வரைவதற்கான 1 லட்சம் ரூபாய் செலவில் வரைவதற்கான ஆர்டர் வந்திருப்பதை எங்களுக்கு தெரிவித்தார். அப்படி என்றால் அந்த அம்மனுடைய அருள் எவ்வளவு வேலை செய்கின்றது என்பதை நாம் எல்லாம் கவனிக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நேற்றைய செய்தி என்னவென்றால் 5 அம்மனுடைய படம் வரைவதற்கு ஆர்டர் வந்திருக்கிறது என்று மீண்டும் தெரிவித்துள்ளார். சொல்லும் போதே நமக்கெல்லாம் மை செலுக்கின்றது. அதனால் இந்த அம்மனுடைய உருவப்படத்தை ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்கும் வேண்டுவோர் அத்தனை பேரும் வாங்கி செல்லுமாறு, இவ்வளவு பிரம்மாண்டமான நம்ம அம்மன் நேரடியாக இருக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த அம்மனை அவர் வழங்கியிருக்கின்றார். வரைந்தவருக்கே அவ்வளவு பலன் என்றால் வீட்டில் வைத்து பூஜை செய்ய நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் என்பதை அனைவரும் சிந்தித்து வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த படத்தை இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று
பல கோணங்களில் பல விதமாக சிந்திச்சு பல விஷயங்களையும் எடுத்து சொல்லி இப்ப இருக்க வேண்டும் என்று சொன்ன பிரபாகரனுக்கு கோயில் சார்பாக ஒரு பாராட்டு மற்றும் வீட்டில் இருப்பதற்கு என்ன அளவு வேண்டும் என்பதெல்லாம் சிந்திச்சு நமக்கு விளக்கம் கொடுத்த செந்தில் அவர்களை இங்கு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். ஒவ்வொரு தடவையும் அவங்க வேலையெல்லாம் போட்டு 2 நாள் 3 நாள் போய் உட்கார்ந்து இதையெல்லாம் பார்த்து இவ்வளவு சிரமப்பட்ட யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்களை முன்னாடி கொண்டு வரோம். இப்ப அடுத்தபடியாக இந்த படம் எப்படி வரையப்பட்டது, எவ்வளவு சிரமங்கள் இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 1000 போன் மூலியமா நேர்ல பார்த்ததே கிடையாது. அவரு மைசூர்ல வரையறாரு, நமக்கு ஆர்டர் வாங்கி நம்ம குமார் வந்து பெங்களூர்ல இருந்து சொல்றாரு. அவரு இந்த படத்தை பத்தி ஒரு சில கருத்துக்கள் சொல்ல இருக்கின்றார். அவருக்கு வாய்ப்பு கொடுக்கின்றோம். படம் இன்னைக்கு வந்துருச்சு, பார்த்தோம், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். இந்த படத்தை வந்து வரையலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த படம் வந்து 3வது ஆர்டிஸ்ட் வரைகிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து கிராஃபிக்ஸ் மூலியமா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிச்சு, முடியல. இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து ட்ரை பண்றாரு, முடியல. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட் வராரு ஒரு லிங்க் மூலியமா. அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த படத்தை காட்டுறப்போ ஓகே இந்த படத்தை நான் வரைகிறேன், இது என்னோட ரிஸ்க்கு, என்னோட ஓன் ரிஸ்கில் வரைகிறேன். ஏன்னா அவர் வந்து பேசிக்கலி இது மாதிரி ஆர்ட்டை வந்து அவர் வரைஞ்சது கிடையாது. அவர் வந்து பேசிக்கலாக கமர்ஷியல் ஆர்ட் வரைவார். இங்கே வரைஞ்சி ஃபாரினுக்கு வந்து அவர் அதை அனுப்புவார். இதை நான் ஃபர்ஸ்ட் நான் ஓன் ரிஸ்கில் எடுக்கிறேன், எனக்கு வந்து அமௌண்ட் மேட்ரு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரைகிறாரு. இவர் வெறும் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஒரு 5வது தலைமுறை ஆர்டிஸ்ட். இவரோட தாத்தா வந்து மைசூர் பேலஸ்ல வந்து ஸ்கல்ப்சர் ஆர்டிஸ்டா இருந்தவர், பிளஸ் சங்கீத வித்வான். அவர் நிறைய அவார்ட் வாங்கியிருக்காரு. இவர் அப்பாவும் அதே மாதிரி ஸ்கல்ப்சர் ஆர்டிஸ்ட்னா, இவர் அப்பா வந்து கலை துறைக்காக தன்னோட உயிரை வந்து விட்டவர். மைசூர்ல வந்து இது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்ட் வரையறதுக்காக மரத்துல வந்து ஆர்ட் பண்ணுவாங்க. அதோட சூடு வந்து அவர் உடம்பு தாக்கி புற்றுநோய் வந்து இறந்தாரு. அவரோட பையன் தான் வந்து இது வரைஞ்சது. இது வரைகிறப்போ ஒரு 4 மாசம் அவர் தூக்கம் கிடையாது, எந்த ஒர்க்கும் பண்ண கிடையாது. வெறும் காலையில எந்திரிக்கிறது, படம் வரைகிறது, தூங்குறது, படம் வரைகிறது, தூங்குறது, வெறும் ஒரு ஸ்டுடியோக்குள்ளேயே பண்ணாரு. இது இன்னொன்னு, இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தாரு. இது வரைக்கும் இங்க நம்ம மஞ்சள் வந்து வர வரைக்குமே வந்துட்டு, இப்போ இங்க படத்தை பார்த்துட்டு இங்க கோயில் கமிட்டி அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து இப்ப நான் அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நான் 4 மாசம் வரைஞ்சதுக்கு இப்ப நீங்க சொன்ன வார்த்தை மூலியமா ரொம்ப சந்தோஷம் கிடைச்சது அப்படின்னு சொன்னாரு. அவர் இன்னைக்கு வர வேண்டியதா இருந்தது, அவர் இன்னைக்கு வர முடியல. இன்னொன்னு, இந்த அம்மன் படம் வந்து சாதாரணமா வரையல. நீங்க இது ஆல்மோஸ்ட் 1 மாசம் இருக்குங்க, 1 மாசம். ஃபர்ஸ்ட் அவர் அங்கிருந்து வரைஞ்சு வாட்ஸ்அப்ல அனுப்புவாரு, திருத்தங்கிறது சும்மா இல்ல. அம்மன் மேல இருக்க அந்த புத்துல இருந்து கால்ல போட்டிருக்க மெட்டி வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்துக்காக வரைஞ்சது. மோதிரம் கையில போட்டிருக்க மோதிரத்துல இருந்து கால்ல போட்டிருக்க மெட்டி எந்த இதுல இருக்கணும், எந்த நகை வரணும், என்ன மாலை இருக்கணும், ஒட்டியானம், கிரீடம், எல்லாமே ஒவ்வொரு நுணுக்கமான முறையில வந்து இது வரைஞ்சிருக்கிறது. சோ இது வந்து உங்க எல்லாத்தோட வீட்டுல இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் விரும்புறேன். இன்னொன்னு, இந்த படத்தை வந்து வரையறதுக்கு ரொம்ப ஊக்குவிக்க இருந்த பிரம்மண்ணா, பெரியப்பா, செந்தில் மாமா எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்னு, உங்க என்னால இந்த படத்தை வரைஞ்ச அவருக்கு இது உங்களோட கைத்தட்டல வந்து வீடியோ அனுப்பலான்னு இருக்கிறேன். சோ தயவு செஞ்சு
தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தை நமது புத்துமாரியம்மன் கோவிலுடைய மகாஜன ஆன்மீக வழிபாட்டு அறக்கட்டளை காப்பிரைட் வாங்கியிருக்கின்றது. இவங்களை தவிர வேற யாரும் இந்த படத்தை வெளியிடவோ விற்பனை செய்யவோ முடியாது என்பதை இங்க எல்லாத்துக்கும் முன்னாடியே சொல்லுகிறோம். இந்த அறக்கட்டளை மூலமா வெளியிட்டு அறக்கட்டளை மூலமா விற்பனை செய்வார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இதை திறப்புழா செய்து பூஜை செய்ய இருக்கின்றார்கள். அனைவரும் அமைதியாக இருந்து அம்மனை வழிபடுவார்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது சொல்கின்றேன், ஜோரா ஒரு தடவை கைத்தட்டுப்பாங்களா? இருந்து அவர்கள் துன்பங்கள் நேராமல் உங்களுடைய அருளை அனைவருக்கும் தருமாறு இங்கு அனைவர் சார்பாகவும் எங்களுடைய குழந்தைகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது பூஜை நடக்க இருக்கின்றது. அனைவர் வீட்டில் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய சைஸ், இதுல பாதி சைஸ் ஒன்று இருக்குது. இதனுடைய விலை 50 ரூபாய். இதுக்கு அடுத்தபடியாக ஒரு பாதி சைஸ் இருக்கிறது 30 ரூபாய். சின்ன பாக்கெட்ல வைக்கிறது 10 ரூபாய். இந்த 3 அளவுல இது போட்டிருக்கிறோம். அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை காலை 6 மணி முதல் விநியோகம் செய்யப்படும். நம்ம கோயிலுக்கு முன்னாடி பாருங்க ஒரு அலுவலகம் திறந்திருக்கிறோம். அந்த இடத்துல விநியோகம் செய்வாங்க. அவைகளை யார் யார் வேணும் அவங்க எத்தனை படம் வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாரும் இதே போல நடக்கல. ஒரு ஆண்டு இது போல ஒரு சின்ன கண்ணு கட்டிட்டு பொங்கல் வந்து பிரார்த்தனை பண்றதுக்கு வரும். அந்த வருஷம் எத்தோசியா ஒரு வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துட்டோம். அந்த வருஷம் அந்த பிரார்த்தனை செய்ய முடியாம தவிச்சு இங்க வந்து அதுக்கு அடுத்த வருஷம் மட்டும்தான் ஏன் இது மாதிரி ஆச்சுங்கிறத மனசார உணர்ந்ததுல இருந்து மஞ்சள் புடவைய கட்டணும் அப்படின்னு சொல்லி மஞ்சளி செட்டியா கவுண்டர் மகன் 25 புடவையும் 25 பேருக்கும் வேஷ்டியும் முதலாக தானமாக எடுத்து கொடுத்தார். அதை இப்பொழுது உங்கள் முன்னாலே கூறிக்கொள்கின்றேன். அன்று முதல் நமது கோயில் பல துன்பங்களுக்கு பிரார்த்தனை செய்யும் போது அவர்களுக்கு துன்பம் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் இந்த மஞ்சள் புடவை. அவர்களுக்கோ மற்ற விரும்பி பண்ணணுங்கிறதுக்காகவே கிடையாது. பிரார்த்தனை செய்யறீங்க, அந்த பிரார்த்தனை முழுசா போய் அம்மனுக்கு சேரணும். அந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் அனைவரும் மஞ்சள் உடையில் வர வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கின்றோம். அதனால ஒரு வார காலம் 9 நாட்கள் மட்டும் இந்த விரதம் இருக்கும் போது அழகு பார்க்காம மஞ்சள் உடையில் வாங்க அப்படின்னு சொல்றோம்.
அதுலயும் ஒரு சில பெண்கள் நான் முடியாது இப்படிதான் வருவோம்னு சொல்ற போது நான் எதுவும் செய்ய முடியல, அதை கொஞ்சம் மாத்தி தயவு செய்து மாத்தி நூல் புடவையில மஞ்சள் புடவையில வாங்க என்பதை கூறிக்கொள்கின்றோம்.